வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் வாழைக்காய் சூடான உடனே கொஞ்சம் வாழைக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 or 3, ஏன்னா ஏற்கனவே தண்ணி சூடாகிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். இந்த மாதிரி கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸு, அதை 5 மினிட்ஸ் வேணாம், 3 மினிட்ஸ் போதும். எடுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. தண்ணி இருகட்டு பாத்திரத்தில் வச்சு அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. காஷ்மீரி சில்லி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பெருங்காய பவுட்ரு போட்டோங்க. ஏன்னா வாழைக்காய் ஐட்டத்துக்குலாம் பெருங்காய பவுட்ரு கண்டிப்பாக வேணும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதுனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மஞ்சள் பொடியும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதனால் திரும்பவும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா அப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகணும். 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் ஆன உடனேயே ஒரு கடாய் தோசை தவா வச்சுக்கோங்க. தோசை தவா வச்சுட்டு ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்றுங்க. இந்த கேப்பில் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வச்ச வாழைக்காவை எடுத்து எண்ணெய் ஹீட் ஆனவுடனே இந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா இது ஒரு 1 மினிட் வெந்துருச்சுன்னா, ரொம்ப வேக வைக்கணும், ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம், அதனால் இந்த மாதிரி மேலுக்கு வெந்த உடனே திருப்பி போட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆன உடனே பார்த்துங்க, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை ரெடி. நன்றி மக்களே.